வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு அதிகாரம் 8 அன்புடைமை. குறள் எண் 9. புறத்து உறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்து உறுப்பு அன்பில் அவர்க்கு. அகத்து உறுப்பு அன்பில் அவர்க்கு, புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும். அகத்து உறுப்பு அப்படின்னா உடம்பினுடைய உள் உறுப்பு. அகத்தில் என்ன இருக்கணும் அப்படின்னா அன்பு இருக்கணும். அன்பு இல்லை என்று சொன்னால், அதாவது நம்மளுடைய அன்பு நம்ம ஒருத்தர் மேலே காட்டுறோம் அப்படின்னா அந்த அன்பு நம்மளுடைய அடி மனதில் இருந்து, இன்னர் ஹார்ட்லேருந்து வரணும். அப்படி இல்லைன்னா புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும். புறத்துறுப்பு வெளியில் தெரியக்கூடிய கை, கால், கண், மூக்கு, வாய் இதெல்லாம் என்ன செய்யும் என்று கேட்கிறது குறள். யாக்கைனா இந்த குறளில் உடல் என்று பொருள். உடம்பின் அகத்து உறுப்பாகிய அன்பு இல்லாதவருக்கு உடம்பின் புறத்து உறுப்புகள் எல்லாம் என்ன பயன் செய்யும் என்கிறது குறள். இப்போ நம்ம சாதாரணமாக சொல்லுவோம், எல்லாருடைய கண்ணும் தான் பார்க்குது, எல்லாருடைய வாயும் தான் பேசுது, எல்லாருடைய காதும் தான் கேட்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அன்பு இல்லாதவங்களும் இதெல்லாம் செய்கிறாங்க. அப்போ ஏன் குறள் எவன் செய்யும் என்று கேட்குது அப்படின்னா, வள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த உறுப்புகள் எல்லாம் இயங்கலாம், ஆனால் ஒரு பயனும் இல்லை. அன்பால் இயங்கக்கூடிய கண்களிலே தான் இரக்கத்தை நாம் பார்க்க முடியும். அன்பால் இயங்கக்கூடிய வாய் மட்டும்தான் இனிய சொற்களை பேசும். அன்பால் கேட்கக்கூடிய காதுகள் நல்லவற்றை மட்டும் கேட்கும். அன்பு இல்லை அப்படின்னா ஒரு மனிதனினுடைய இல்வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை நிச்சயம் சிறக்காது. வாழ்க்கை துன்பமின்றி நடைபெறாது. ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு விதத்தில் அவனுக்கு வந்துட்டே இருக்கும். நிறைய பொருள் இருக்கும், ஆனால் மன நிம்மதி இருக்காது. அவன் யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டான், யார்கிட்டையும் அன்பாக 4 வார்த்தை பேச மாட்டான். அப்போது அன்பு தான் இந்த புறத்து உறுப்புகளை, நம் உடம்பில் இருக்கக்கூடிய வெளி உறுப்புகளை எல்லாம் இயக்குவது. இதை பற்றி பேசும்போது திருவிக சொன்ன ஒரு கூற்று என்னன்னா, வேர் கெட்டால் மரத்தின் உறுப்புகள் எல்லாம் பாழ்படுவது போல அக அன்பே எல்லாவற்றிற்கும் ஊற்று. ஒரு மரத்தை நிறுத்தி தாங்கி பிடிச்சிக்கிறது அந்த மரத்தினுடைய வேர். வேர் அழுகி போச்சு அப்படின்னா அங்கே மரத்தினுடைய உறுப்புகள் எந்த பயனையும் தராது. அப்போது அந்த மாதிரி அன்பு இல்லை என்று சொன்னால் ஒரு மனிதனினுடைய வாழ்க்கை சிறக்காது. நம்ம என்ன செய்கிறோம், இப்போ சாதாரணமாக ஆடம்பர வாழ்க்கை வாழணும், என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ பொருள் இருக்குது, இவ்வளோ சொத்து இருக்குது, இதை நம்ம வெளியில் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்கிறோம். அளவுக்கு அதிகமாக புறவயமான ஆடம்பரங்கள் நம்மிடம் இருந்தாலும் உண்மையாக மனதார பேச ஒருத்தர் கூட இல்லைன்னா காரணம் என்ன? நம்முடைய மனதில் அன்பு இல்லை அப்படிங்கிறது தான். அப்போ இந்த ஆடம்பர வாழ்க்கையால் என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை. அப்போ ஆடம்பரமாக வெளி வேஷத்திற்காக ஒரு வாழ்க்கை வாழ்வதை விட அன்போடு ஏழை எளிய மக்களை ஆதரித்து, உற்றார் உறவினரை தழுவி, நண்பர்களோட பாசத்தோடு இருந்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் உண்மையான இல்லற வாழ்க்கை. அப்போ அந்த இல்லற வாழ்க்கை மட்டும்தான் சிறக்கும். இந்த குறளில் யாக்கை என்பதன் பொருள் உடல். அகத்து உறுப்பு அப்படின்னா உடம்பின் உள் உறுப்பு. இங்கே உடம்பின் உள் உறுப்பு அப்படின்னு சொல்லும்போது வள்ளுவர் அன்பை சுட்டி காட்டுகிறார். மீண்டும் குறள். புறத்து உறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்து உறுப்பு அன்பில் அவர்க்கு. உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.